குருத்தோலை ஞாயிறு. ஹலோ, இன்று உங்களுடன் ஒரு நிமிடம். இந்த நாள் குருத்தோலையை நாம் கையில் ஏந்தி ஓசன்னா ஓசன்னா என்று பவனி வந்து ஆலயத்திற்குள் செல்லுகிற ஒரு வழக்கத்தை நாம் வைத்திருக்கிறோம். இது வேதாகமத்தில் குறிப்பிட்ட ஒரு நாளில் இயேசு கிறிஸ்து எருசலேம் நகருக்குள்ளாக போகிறார். அந்த முறை அவர் போகும்போது வித்தியாசமாக போகிறார். கழுதையின் மேல் ஏறி ஒரு ராஜா அமைதியாய் இருக்கக்கூடிய காலத்தில், யுத்தமில்லாத காலத்தில் அந்த ராஜா எப்படி ஒரு கோவேரி கழுதையில் அந்த நகரத்தை சுற்றி வருவாரோ அதுபோல அவர் வருகிறார். அதை உணர்ந்து மக்கள் எல்லாரும் ஓசன்னா ஓசன்னா என்று வேதாகமத்தில் சொல்லுகிற அந்த வார்த்தையை அவர்கள் சொல்லுகிறார்கள். அது ஒரு புகழ்ச்சி வார்த்தை. தேவனே உமக்கே மகிமை, நீங்க சீக்கிரம் செய்ய நினைக்கிற காரியத்தை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடம் மன்றாடுவதை போல இந்த ஓசன்னா என்ற சொற்கள் இந்த நாளில் எத்தனை முறை நாம் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் இந்த ஓசன்னாங்கிற அந்த வார்த்தையை எப்படி வைத்திருக்கிறார்? ஆண்டவரே சீக்கிரம் எங்களை ரட்சியும் என்று சொல்லி இந்த உணர்வோடு நாமும் இந்த நாளை எதிர்கொள்வோம். ஆண்டவர் ரட்சிப்பதற்காகத்தான் எருசலேமுக்குள் தைரியமாக போகிறார். அங்கே பாடுகள் இருக்கும் என்றவருக்கு தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து தைரியமாக அங்கே போகிறார். இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து அந்த தைரியத்தை நாம் கற்றுக்கொள்வோமா? சில காரியங்களில் நாம் செய்ய முடியாது என்று, இது வேண்டாம் என்று நாம் ஒதுங்குகிறோம், பின்வாங்குகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து பிதா அவருக்கு செய்ய சொன்ன காரியத்தை முன்னோக்கி சென்று அவர் இதை செய்து முடிக்கிறதை பார்க்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் அந்த கிருபையை கர்த்தர் தருவாராக.